முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம்க்கும் இந்த மாவதார் பாபாஜி டீம் அவங்களுக்கும் ஜூம்ல இணைந்து உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். சோ இன்றைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமானது தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனையோ வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் திரும்பி ஒவ்வொரு வாட்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பழைய மாதிரி போயிட்டு இருக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். நாம எந்த லோகவாசிகள் என்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது நாம் அனைவரும் பூலோகவாசிகளா இல்லைன்னா பரலோகவாசிகளா என்றது கண்டிப்பாக இத பத்தி நம்ம யோசிக்கணும். ஏனென்றால் இந்த சிருஷ்டியில 2 விதமான உலகங்கள் இருக்கு. ஒண்ணு இகலோகம், கண்ணுக்கு தெரிகிற பூலோகத்தை இகலோகம் என்று சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்தை பரலோகம் என்று சொல்லுவாங்க. அந்த பரலோகத்துல கடவுள்மார்கள் தேவதைகள் வசிச்சுட்டு இருப்பாங்கன்னு என்று சொல்லுவாங்க. சோ அதனால நாம எந்த லோக வாசிகளும் பூலோக வாசிகளா பரலோக வாசிகளா? ஏனென்றால் நாம பூலோக வாசிகள் என்றால் இப்போ நாம வாழ்ற வாழ்க்கையும் செய்யற வேலைகளும் யோசிக்கிற முறையும் எல்லாமே ஒரு விதமாக கரெக்ட் தான். ஆனா நாம பரலோக வாசிகள் என்றால் நம்மளுடைய யோசிக்கிற முறையும் நம்மளுடைய வேலைகளும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் வேறு விதமாக இருக்கும். ஏனென்றால் யார பார்த்தாலும் இந்த பூலோகம் தான் தனது, இந்த பூலோகம் தான் சாஸ்வதம் என்று எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஏனென்றால் இங்கேயே சாஸ்வதமாக இருக்கிற மாதிரியே இங்க இருக்கிற விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதாவது முக்கியமாக பூலோக செல்வங்களும் பேரு பதவி சம்பாத்தியம் இதுக்காக தான் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதுக்கு என்ன காரணம் என்றால் பூலோகம் தனது என்று. சோ முக்கால்வாசி எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அதர்மமாகவும் அந்நியமாகவும் அக்கிரமமாகவும் சம்பாதிக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் தான் பூலோகவாசி, இங்கே சாஸ்வதமாக இருக்க போற, தன் கிட்ட இருக்கிறது எல்லாமே தனது என்ற ஒரு பிரம்மையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறவங்களை சில பேரை சொந்தக்காரங்களா நினைக்கிறாங்க, சில பேர் அதாவது நண்பர்களா நினைக்கிறாங்க, சில பேரை விரோதிகளா நினைக்கிறாங்க. ஏதாவதுல தனக்கு ஏதாவது வருதுன்னா சந்தோஷப்படுறாங்க, தனக்கிட்ட இருந்து ஏதாவது போதுன்னா வருத்தப்படுறாங்க, மத்தவங்க பார்த்து பொறாமப்படுறாங்க, அவங்களுக்கு இருக்கே நம்ம கிட்ட இல்லையே என்று பொறாமப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி எதுல அதாவது வெற்றி அடைந்தால் சந்தோஷப்படுறாங்க, தோல்வி அடைந்தால் அவங்க வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே என்ன காரணம்? வேறு வேறு என்று நினைக்கிறதுனாலதான். தான் நல்லா இருக்கணும், தனக்கு சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், மத்தவங்க எப்படி போனாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் என்னவென்றால் பூலோகம்ல தான் நான் சாஸ்வதமா இருக்க போறேன், இங்கதான் நல்லா சம்பாதிக்கணும், உயர்வான இடத்துல இருக்கணும் என்று நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அதனால நாம எந்த லோக வாசிகளும் பூலோக வாசிகளா பரலோக வாசிகளா என்று தெரிஞ்சுக்கணும். நாம பரலோக வாசிகள் என்றால் நாம நினைக்கிற விஷயங்களும் சரி, வேலைகளும் சரி, வாழ்க்கையும் முறையும் வேறு விதமாக இருக்கும். சோ நாம எந்த லோகத்துக்கு சேர்ந்தவங்க என்று எப்படி தெரிஞ்சுக்கணும் என்றால் நாம அதுக்கு முன்னாடி இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் இப்ப வரைக்கும் எல்லோருக்குமே ஒரு அபிப்பிராயம் என்ன, இந்த கண்ணுக்கு தெரிகிற உடல் தான் நானும் மனிதன், இதுக்கு ஏதாவது ஒரு பேரு வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பேரை யாராவது பாராட்டினா சந்தோஷப்படுறாங்க, திட்டினாலோ விமர்சனம் பண்ணாலோ வருத்தப்படுறாங்க, இன்னும் என்ன நினைக்கிறாங்க, அவங்களையும் திட்டணும் என்று நினைக்கிறாங்க, அவங்களை பகை தீர்த்துக்கணும் என்று கூட நினைக்கிறாங்க. ஏன் காரணம் என்றால் அவங்க என்னை திட்டினாங்க, விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாமே எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க? தான் பூலோகவாசி என்று. சோ இதெல்லாமே இந்த கண்ணுக்கு தெரிகிற உடல் மட்டும்தான் தானும் என்று நினைச்சிட்டு இருக்கிறதுனால, தான் ஒரு மனிதன் என்று நினைக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பகலா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த உடல் தான் தானும் நினைச்சிட்டு இந்த உடல் ஆனந்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அட்ராக்ஷனாக இருக்கணும் சொல்லிட்டு இதுக்காகவே பகலா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அநியாயமாக அக்கிரமமாக பணம் சம்பாதிக்கிறாங்க.
சொல்லணும் என்றால் வாழ்க்கையில முக்கால்வாசி நேரம் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏனென்றால் இந்த உடலை சந்தோஷப்படுத்தணும் என்றதுக்காக. அதாவது இந்த உடலை ஏசி கார்ல சுத்த வைக்கலாம், ஏசி ரூம்ல படுக்க வைக்கலாம், குஷன் பெட் மேல படுக்க வைக்கலாம், நல்ல சங்கீதம் கேட்க வைக்கலாம், நல்ல சாப்பாடு கொடுக்கலாம். சோ இதெல்லாமே பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது? நான் உடல். சோ இந்த உடலுக்காக தான் ராப்பகலா கஷ்டப்பட்டுட்டு அநியாயமாக அக்கிரமமாக சம்பாதிக்கிறாங்க. ஆனா கண்டிப்பாக அதாவது அவங்களுடைய அந்த அறிவாற்றலும் சரி, புத்தியும் சரி, சக்தியும் சரி அதுக்காக தான் உபயோகிக்கிறாங்க. தவிர நான் எப்படி சம்பாதிப்பேன் என்று யாருமே பார்க்கறது இல்ல. எவ்வளவு சம்பாதிச்சேன் என்பது மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா மனிதர்கள் நடுவுல இந்த நினைப்பு, இந்த பாவனையே இல்லை என்றால் உலகத்துல இவ்வளவு அராஜகங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இருக்கவே இருக்காது. உலகமும் இந்த நிலையில இருக்காது. சோ மனிதனோட நடவடிக்கையே வேறு விதமாக இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நாம யாரு என்று தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரமண மகர்ஷி என்ன சொல்வாங்க? நீ யாரு தெரிஞ்சுக்கோ என்று சொல்வாங்க. யாராவது அவங்க கிட்ட போய் அவங்க பிரச்சனை பத்தி சொன்னா எல்லாருக்குமே இதுதான் சொல்லுவாங்க. அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ யாரு தெரிஞ்சுக்கோ என்று சொல்லுவாங்க. எல்லோருமே நினைப்பாங்க, அதாவது நான் எல்லா பிரச்சனைகளுக்கும் இதேதான் சொல்றாங்களே என்று நினைப்பாங்க. ஆனா அவங்க எவ்வளவு பெரிய மகான், அவங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. சோ நீ யாரு என்று தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல சரியாக வாழ முடியும். இல்லை என்றால் சரியாக வாழ முடியாது என்று அவங்க நீ யாரு தெரிஞ்சுக்கோ என்று சொல்லுவாங்க. இந்த கேள்வியிலேயே எவ்வளவோ பதில்கள் எல்லாமே மறைஞ்சிருக்கு. சோ அதனால இது ரொம்ப முக்கியம். நாம யாருன்னு என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நாம யாருன்னு எப்படி நமக்கு தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தால் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நாம் எல்லாருக்குமே மனிதர்கள் தான். அதாவது இந்த கண்ணுக்கு தெரிகிற உடல் மட்டுமே நாம கிடையாது. கண்ணுக்கு தெரியாத மனமும் ஆன்மாவும் இருக்கு. அதாவது உடல், மனம், ஆன்மா இந்த மூணும் சேர்ந்தாதான் மனிதன். கண்ணுக்கு தெரிகிற இந்த உடல் மட்டுமே நாம கிடையாது. சோ அதனால ஃபர்ஸ்ட் நாம யாரு என்பது தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த உடல் நானா, மனம் நானா, ஆன்மா நானா, இல்லை என்றால் மூணும் சேர்ந்து நானா என்று நாம தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இறந்து போன பிறகு நான் இருப்பேனா, வாழ்க்கை இருக்கா, பிறவிகள் இருக்கா என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை பத்தி தான் பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ண பகவான் என்ன சொல்லியிருக்காங்க? எந்த விதமாக பார்த்தாலும் அதாவது பிறவி எடுத்தவங்க மரணம் அடைந்தே தீரணும், மரணம் அடைந்தவங்க பிறவி எடுத்தே தீரணும். வேற எந்த விதமான வழி இல்லாத இந்த விஷயத்துக்கு ஏன் மனிதர்கள் துக்கப்பட்டுட்டு இருக்காங்க என்று சொல்லியிருக்காங்க. சோ அதனால நமக்கு என்ன இங்க புரிகிறது? அதாவது இறந்த பிறகு நமக்கு வாழ்க்கை இருக்கு என்பது நமக்கு தெரிகிறது. அதாவது இன்னும் நாம இருப்போம் என்று தெரிகிறது. அப்போ இறந்து போறது எது? இந்த உடல் மட்டும்தான். அதாவது உடலோட இருக்கிற அந்த மனமும், ஏன்னா உடலோட தான் மனம் வருதுனால. சோ அப்போ அந்த மரண சமயத்துல 3 என்றது 2 ஆகும். அதாவது ஒண்ணு எரியும், இன்னொன்னு மேல போகும். எரியறது உடல், மேல போகிறது ஆன்மா. சோ அப்போ நாம இந்த உடலா ஆன்மா என்றால் இங்க நமக்கு நல்ல கிளியரா புரியுறது. அதாவது பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ண பகவான் என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு பிறவிகள் இருக்கு, வாழ்க்கை இருக்குன்னு என்று இறந்த பிறகு கூட பிறவிகள் இருக்குன்னு என்று சொல்லியிருக்காங்க. அப்போ கண்ணுக்கு எதிரில அங்க எரியறது உடல். உடல் எரிஞ்சால் திரும்பி உடல் வராது. அப்போ நாம கிடையாது. ஏன்னா நமக்கு இன்னும் பிறவி இருக்கு. அதாவது மேல போறதுதான் ஆன்மா. சோ ஆன்மாக்கள் தான் நாம். அதாவது நாம உடல் கிடையாது, ஆன்மா என்றது இங்க நமக்கு நல்ல கிளியரா புரிஞ்சிருச்சு. சோ ஆன்மா நாம ஆகும்போது ஆன்மாவோட சாஸ்வதமான அந்த இடம் எங்க இருக்குன்னா அந்த பரலோகம் தான். சோ நாம இகலோக வாசிகள் கிடையாது, பரலோக வாசிகள் என்றது இங்க நமக்கு நல்ல கிளியரா புரிஞ்சது. ஆனா இங்க இன்னொரு கொஸ்டின் நமக்கு வரும். பரலோக வாசிகளான நாம இந்த பூலோகத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன பண்ண வந்திருக்கிறோம் என்பது நமக்கு கண்டிப்பாக நாம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான்
அப்போ நம்ம எந்த விதமாக வாழணும் என்றது தெரியும். அதுதான் சரியான வாழ்க்கை. இல்லை என்றால் இந்த பூலோகத்துல நாம எவ்வளவு உயர்வான இடத்துல இருந்தாலும், எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும், என்ன செஞ்சாலும் எல்லாமே வீணாக தான் போகும். அதாவது இங்க எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவு உயர்வான இடத்துல இருந்தாலும், இது எதுவுமே பரலோகத்துக்கு நம்ம கூட வராது. சோ அதனால நாம இங்க என்ன செய்ய வந்திருக்கிறோம் என்று தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம் என்றால் அதுதான் சரியான வாழ்க்கை. ஓகே, இப்போ பரலோகத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த பூலோகத்துல கோடான கோடி கிருஹங்கள், வீடுகள் எப்படி இருக்கோ, பேலஸும் சரி, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸு, பங்களாக்களும், கூரி குடிசைகளும், கோடி வீடுகளும், இந்த மாதிரி எவ்வளவு விவிதமான வீடுகள் இருக்கோ பரலோகத்துல கூட அந்த மாதிரி கோடிக்கணக்கான உலகங்கள் இருக்கு. அதாவது சிலது சௌகரியமாக இருக்கும், சிலது சௌகரியங்கள் இல்லாம இருக்கும். இதுதான் அதாவது ஊர்வலோகங்கள், அதோலோகங்கள் என்று சொல்லுவாங்க. ஊர்வலோகங்கள் என்றால் சௌகரியங்கள் இருக்கிறது, உன்னத நிலையில இருக்கிறது, பரலோகத்துல இருக்கிறது. அதோலோகங்கள் என்றால் அதாவது வசதிகள் குறைவானது இருக்கிறது. சோ இந்த கோடான கோடி உலகங்கள் யோகிகள் என்ன பண்ணிருக்காங்க என்றால் 14ஆக பிரிச்சிருக்காங்க. 7 ஊர்வலோகங்கள். ஊர்வலோகங்கள் என்றால் உன்னத லோகங்கள். 7 அதோலோகங்கள். அதோலோகங்கள் என்றால் அதாவது கீழே இருக்கிற உலகங்கள். சோ 7 விதமாக பிரிச்சிருக்காங்க. நம்ம புராணத்துல கூட பார்த்திருக்கிறோம் 14 புவன பாண்டங்கள் என்று சொல்றது. சோ 7 ஊர்வலோகங்கள் என்றால் என்னவென்றால், அதாவது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், இகலோகம், ஜனாலோகம், மகாலோகம், தபோலோகம், அதாவது சத்தியலோகம். மொத்தம் 7 லோகங்கள். அதுவே அதோலோகங்கள் என்றால் அதலம், விதலம், சுதலம், ரசாதலம், மகாதலம், தலாதலம், பாதாளம். சோ 7 லோகங்கள். இந்த பூமியில யாரெல்லாம் தவறுகள் செஞ்சு பாவங்கள் செய்யறாங்களோ அவங்க எல்லோருமே அதோலோகத்துக்கு போய் சேருவாங்க. அதுவே இந்த பூமியில யாரெல்லாமே நல்லது செஞ்சு புண்ணியகாரங்கள் செஞ்சு சத்கர்மாக்கள், அதாவது நல்ல கர்மாக்கள் பண்ணிட்டு எல்லோரோடையும், அதாவது உயிருக்கிற எல்லோரோடையும் கருணையோடையும் தயவோடையும் இருப்பாங்களோ அவங்க எல்லாமே ஊர்வலோகத்துக்கு போய் சேருவாங்க. எப்போ? மரணம் அடைந்த பிறகு. இந்த பரலோகத்துல நாம அந்த பரலோகத்துல நாம எப்படி இருப்போம் என்றால், பூலோகத்துல நாம செஞ்ச அந்த நல்ல விஷயங்கள் பொறுத்துதான் பரலோகத்துல அந்தந்த இடத்துல நாம இருப்போம். அதாவது நாம நல்லது சத்கர்மாக்கள், புண்ணிய கர்மாக்கள் செஞ்சோம் என்றால் ஊர்வலோகத்துல இருப்போம். அதுவே கெட்டது பாவங்கள் செஞ்சா அதோலோகத்துல இருப்போம். சோ அதனால புண்ணிய காரியங்களும் நல்ல விஷயங்களும் பண்றவங்க எல்லாருமே அந்த ஊர்வலோகத்துல போவாங்க. சோ நம்ம புராணங்களும் நிறைய பார்த்திருக்கிறோம். அதாவது ஸ்வர்கலோகம் என்று சொல்லுவாங்க இல்லையா, அங்க தேவதைகள் இருப்பாங்க. நரகத்துல பாதாளத்துல அசுரர்கள் இருப்பாங்கன்னு என்று சொல்லுவாங்க. தேவதைகளுக்கு உணவு சுவாசாகாரம், அதுவே அசுரர்களுக்கு உணவு ரத்த மாம்சங்கள். சோ எது என்ன ஆனாலும் நாம எந்த லோகத்துல, அதாவது பரலோகத்துல இன்னும் மேல போகணும் என்றால் அப்படியே நம்மளால டைரக்டா போக முடியாது. பூலோகத்துல மனித பிறவி எடுத்து இங்க எல்லா விஷயங்களும் நம்ம கத்துக்கிட்டு தியான சாதனை செஞ்சாதான் மேல மேல போக முடியும். கடைசிக்கு தேவதைகள் ஆனாலும் அந்த மேல் லோகத்துல இன்னும் உயர்வான லோகத்துக்கு போகணும் என்றால் கண்டிப்பாக இந்த பூமியில பிறவி எடுத்துட்டு தியான சாதனை பண்ணா மட்டும்தான் மேல போக முடியும். அதனாலதான் மனித பிறவி என்றது அவ்வளவு உயர்வானது என்று சொல்லுவாங்க. சோ அந்த லோகத்துல இருக்கும்போது, அதாவது மேல் லோகத்துல இருக்கிறவங்க இன்னும் மேல மேல போகணும் என்று நினைப்பாங்களே தவிர, அதாவது சத்தியலோகத்துக்கு போய் சேர்ந்தா மட்டும்தான் பிறவி எடுக்க முடியும். பிறவி என்றது இருக்காது. ஆனா மேல் லோகத்துல வேற எந்த லோகத்துக்கு போனாலும் மேல மேல போகணும் என்றால் இந்த பூமிக்கு இங்க பிறவி எடுத்துட்டு இங்க எல்லாமே, அதாவது பூலோக வாழ்க்கை என்றது
அவ்வளவு எளிமையானது கிடையாது. இங்க சுகங்கள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும், லாபங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நாம முடிச்சுட்டு தான் நாம அந்த சத்தியலோகத்துக்கு போவோம். சோ அதனால சத்தியலோகத்துக்கு போய் சேரணும் என்றுதான் எல்லோருமே நினைப்பாங்க. ஏன்னா நாம வணங்குற அந்த கடவுள்மார்கள் எல்லாருமே சத்தியலோகத்துல இருக்கிறவங்க தான். அதனால நம்ம சத்தியலோகத்துக்கு மனிதர்கள் எல்லாருமே அந்த சத்தியலோகத்துக்கு போகணும் என்றுதான் நினைப்பாங்க. மேடம், மாஸ்டர், நிச்சயமா நெட் இஷ்யூவா இருக்கும். மாஸ்டர், மேடம், மேடம், ஆ ஆ மேடம், மாஸ்டர், ஆ ஓகே சார். ஓகே ஆ ஓகே. எஸ் ப்ரொசீட். பேசுங்க. எஸ் எஸ். நெட் ஸோ இஷ்யூ. ஓகே சார். சோ அதனால என்ன ஆகும் என்றால், நாம மேல மேல போகணும் என்றால் கண்டிப்பாக இந்த பூலோகத்துக்கு வந்து பிறவை எடுத்துட்டு பண்ணணும். அதனாலதான் நம்ம எ- எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் பண்ணிட்டே இருப்போமோ அப்ப நம்ம சத்தியலோகத்துக்கு போய் சேருவோம். ஆனா மனிதர்கள் எல்லாருமே இதுதான் இந்த பூலோகம் தான் சாஸ்வதம் என்று இங்க இருக்கிற விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதாவது இந்த நாட்டு மேல நிறைய பற்று இருக்கும். என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய நாடு என்று எல்லாருமே அத மேலதான் ஆர்வம் காட்டுறாங்க. சுயமரியாதையை பத்தி யாருமே நினைக்கிறது இல்ல. என்னுடைய ஆன்மா என்று யாருமே நினைக்கிறது இல்ல. என்னோட வீடு, என்னுடைய சம்சாரம், என்னோட சம்பாத்தியம் இதுதான் நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாங்களே தவிர ஆன்மாவுக்காக யாருமே கஷ்டப்படுறது இல்லை. சோ ஆன்மாவுக்காக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆன்மாவுக்கு என்ன தேவை? தியான சாதனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த ஆன்மாவை பத்தி யாருமே யோசிக்காம இந்த உடல் தான் ரொம்ப முக்கியம், இதுதான் வாழ்க்கை என்று நடந்துக்கிறாங்க. எவ்வளவோ பணம் சம்பாதிப்பாங்க. ஆனா போகும்போது எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டோம். மேல போனப்புறம் தெரிஞ்சுக்குவோம். ஐயோ பூலோகத்துல இருக்கும்போது நம்ம எதுவுமே செய்யலையே, பணம் தான் ரொம்ப முக்கியம், அது சம்பாதிக்கிறது தான் பூலோகம் தான் நம்ம வாழ்க்கை என்று நம்ம நினைச்சிட்டு போயிட்டோமே, நம்ம எதுவுமே பண்ணலையே என்று மேல போய் வருத்தப்பட்டால் எந்த பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அந்த பூலோகத்துக்கு வரணும் என்றால் அவ்வளவு எளிமையானது கிடையாது. வந்துட்டோம், வந்த அப்புறம் நம்ம எதுவுமே பண்ணலன்னா திரும்பி இன்னொரு சான்ஸ்க்காக பூலோகத்துல இன்னும் திரும்பி நம்ம இன்னொரு பிரிவு எடுக்கிறதுக்காக நாம வெயிட் பண்ணணும். சோ இந்த மாதிரி தான் மனிதனோட வாழ்க்கை வந்து பிறவிகள் பிறவிகளா நடந்துட்டு இருக்கு. சோ அதனால இங்க நாம எவ்வளவுதான் என்னதான் செஞ்சாலும் எவ்வளவு உன்னத நிலையில இருந்தாலும் அதெல்லாமே வீணாக தான் போகும். இப்ப பாருங்க, நாம நிறைய பணம் சம்பாதிப்போம். ஆனா நம்ம மரணம் அடையும் போது நம்ம கூட அந்த பணம் வராது, பெட்டியில தான் இருக்கும். மனைவி வந்து வாசப்படி வரைக்கும் தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் மயானத்துக்கு வருவாங்க. ஆனா நாம நம்ம கூட வருது தியான சாதனை மட்டும்தான். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அதனால இங்க வாழும்போது நாம இந்த லோகவாசிகள் கிடையாது, பரலோகவாசிகள் என்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் நம்ம எல்லோருமே ஆன்மாக்கள், மனிதர்கள் கிடையாது. சோ அப்போ நாம பரலோகவாசிகள் ஆகும்போது இங்க நாம என்ன பண்ணணும், என்ன செஞ்சால் அந்த பரலோகத்துல நமக்கு உன்னத நிலை கிடைக்கும், ஆன்மாவுக்கு லாபம் கிடைக்கும் என்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முக்கியமாக அதுக்கு ஒரே ஒரு வழி தியானம் மட்டும்தான். தியானத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அது ஆன்மாவுக்கு முன்னேற்றம் தான். பரலோகத்துல நம்ம முன்னுக்கு போக முடியும். சோ உன்னத அந்த பிராப்தி என்றது நமக்கு கிடைக்கும். தியான சாதனை மட்டுமே இல்லாம தியானத்தை பத்தி நம்ம எல்லோருக்குமே
சொல்லணும், தியானத்துக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுக்கு தேவையான உதவிகள் நம்மளால முடிஞ்சது நாம பண்ணணும். அது இல்லாம நிறைய ஆன்மீக புத்தகங்கள் படிக்கணும், சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணணும். சோ இது எது செஞ்சாலும் இதெல்லாமே உன்னத லோக பிராப்தி அடையிறதுக்கு தான், ஆன்மாவுக்கு லாபம் அடையிறதுக்கு தான். சோ அதனால நம்ம தியானத்தை மகத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் கண்டிப்பாக இத பத்தி நம்ம யோசிக்கணும். அதாவது இன்னைக்கு நானு ஆன்மாவுக்காக என்ன பண்ணேன் என்றது கண்டிப்பாக எல்லோருமே தினந்தோறும் இத பத்தி நம்ம யோசிக்கணும். ஏனென்றால் ஆன்மாவுக்கு இல்லாம வேற எந்த விதமாக நாம என்ன செஞ்சாலும் இந்த பூலோகத்துல அது எல்லாமே வீணாக தான் போகும். ஆன்மாவுக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம் என்றதை கண்டிப்பாக யோசிக்கணும். அறிவு அதாவது புத்திசாலி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது ஆன்மாக்காக தான் இந்த உடல் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், உடலுக்காக ஆன்மா இல்லை என்று தெரிஞ்சுக்குவாங்க. அதனாலதான் யோகிகள் எல்லாமே இந்த உடலோட நிறைய தியான சாதனை பண்ண வைப்பாங்க. சோ அதனால இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக இந்த உடலோட நம்ம தினந்தோறும் தியானம் பண்ணுவோம். சோ தியானம் செய்யறதுனால இந்த பரலோகத்துக்கே இல்ல, பரலோகத்துக்கே லாபம் கிடையாது, பூலோகத்துலவும் லாபம் கிடைக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. எப்படி பரலோகம் கண்ணுக்கு தெரியாதோ தியான சாதன பலன் கூட கண்ணுக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த உலகத்துக்கே ராஜாவா இல்லைன்னா இந்த நாட்டுக்கே ராஜாவானாலும் இல்லைன்னா பெரிய பணக்காரன், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் நிறைய சொத்து ஐஸ்வர்யம் சம்பாத்தியம் நிறைய இருக்கிறவங்களானாலும் சரி, அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா அவங்க தியானமே பண்ண மாட்டாங்க. கர்மாக்கள் நிறைய செய்வாங்க. அவங்க இறந்த பிறகு எங்க போவாங்க, ஏதோ ஒரு சாமானிய லோகத்துக்கு சாதாரண உலகத்துக்கு போவாங்க. அதுவே ஒரு ஏழையா இருக்கிறவங்களோ இல்லைன்னா ஒரு ஆட்டோ டிரைவரோ யாராவது சாதாரண மனிதனோ 1 மணி நேரம் தியானம் பண்ணுவாங்க, நிறைய சம்பாதிக்க மாட்டாங்க. அதாவது சம்பாதிச்சாதான் இந்த பூலோகத்துல மதிப்பு. ஆனா இவங்க எதுவுமே சம்பாதிக்கல, ஆனா தியானம் பண்ணுவாங்க. இவங்க இறந்த பிறகு எங்க போவாங்க, அதாவது பூலோகத்துல உயர்வான இடத்துல இருக்கிறவங்களோட இவங்க பரலோகத்துல இன்னும் பல மடங்கு உயர்வான இடத்துல போவாங்க. சோ நமக்கு என்ன புரிகிறது, சாஸ்வதமான பரலோகத்துலதான் தியானம் பண்றதுனால ஒரு உயர்வான இடம் கிடைக்கிறது. சோ அதனாலதான் ஸ்ரீகிருஷ்ண பகவான் எப்பவுமே அவங்க என்ன சொல்வாங்க என்றால் யோகியா இரு என்று சொல்வாங்க. ஏனென்றால் தியான சாதனை செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை லட்சியம் அடைய முடியல என்னாலும் நடுவுலயே அவங்க இறந்துட்டாலும் அவங்களுடைய அடுத்த பிறவி எப்படி இருக்கும் என்றால் ஒரு பெரிய பணக்காரங்க வீட்லயோ இல்லைன்னா ஒரு யோகிகள் வீட்லயே பிறப்பாங்கன்னு என்று சொல்லியிருக்காங்க. சோ அதனால தியான சாதனை என்றது பகவத்கீதையில ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம திரும்பி ஒண்ணு கொஞ்சம் யோசிக்கணும். தியானம் பண்றவங்க எப்படி இருப்பாங்க, சாதாரணமா இருப்பாங்க, லாபங்கள் கண்ணுக்கு தெரியாது. மோஸ்ட்லி பணம் குறைவா இருக்கிறவங்க தான் நிறைய தியான சாதனை பண்ணுவாங்க. சோ பணம் சம்பாதிக்கிறவங்க இவங்களை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க என்ன எப்பவுமே தியானத்துல இருக்கிறாங்க, எதுவுமே அனுபவிக்க மாட்டேன்றாங்க, பணம் சம்பாதிக்க மாட்டாங்க, இவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க என்று நிறைய பேரு நினைப்பாங்க. ஆனா தியானம் செய்யறவங்க எவ்வளவு அதிருஷ்டசாலிகளும் எவ்வளவு பரலோகத்துல எவ்வளவு உயர்வான இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காங்க. அதாவது தியானம் பண்றவங்க எல்லோருமே கண்டிப்பாக பரலோகத்துல உயர்வான இடத்துல இருப்பாங்க. யோகியா இருன்னு எதுக்கு சொல்லுவாங்க என்றால், அர்ஜுனா நீ யோகியா இரு என்று சொல்லுவாங்க. யோகி என்றவங்க தவம் செய்யறவங்களோட, சாஸ்திர ஞானம் தெரிஞ்சவங்களோட, அக்னி ஹோத்ராதி கர்மாக்கள் தெரிஞ்சவங்களோட யோகி என்றவங்க தான் உயர்வானவங்க என்று சொல்லியிருக்காங்க. சோ அதனால தியானம் செய்யற யோகி எவ்வளவு உயர்வானவங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா தியானம் செய்யறவங்க சாதாரணமாக கண்ணுக்கு தெரிவாங்க, அப்படிதான் தெரிவாங்க, ஆனா அவங்க பரலோகத்துல உயர்வானவங்க. இறந்த பிறகு எப்படி அடுத்த பிறவி எப்படி இருக்கும் என்றது நமக்கு தெரிகிறது. அதுவே பணம் நிறைய சம்பாதிச்சவங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா அடுத்த பிறவி எப்படி இருக்கும் என்றது கூட தெரியாது.
சோ அதனால தியானம் என்றது எவ்வளவோ சிறந்தது என்றதை நாம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த அதாவது தற்காலிகமான இந்த பூலோக வாழ்க்கை எதுக்கு, நாம இந்த உடல் ஏன் எடுத்துட்டு வந்திருக்கிறோம், நம்ம ஆன்மாவுக்காக பரலோக வாழ்க்கைக்காக நம்ம இந்த பூலோகத்துல இந்த மனித பிறவி எடுத்துட்டு வந்திருக்கிறோம் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு முக்கியமாக, இங்க என்ன இருந்தாலும் என்ன இல்லை என்றாலும் வருத்தப்படக்கூடாது, மத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அதாவது நிறைய அதை சம்பாதிக்கிறதுக்காக பாவங்கள் கஷ்டங்கள் அதை நஷ்டங்கள் பண்ணிட்டு, மத்தவங்களை நஷ்டங்கள் பண்ணிட்டு வாழ்க்கையை நரகம் ஆக்கிக்க கூடாது. இங்க என்ன யோசிக்கணும், நான் தியானம் என்னால செய்ய முடியுதா இல்லையா என்பதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தியானம் செய்யறவங்க தான் உயர்வானவங்க. பணம் கிடையாது நம்ம கூட வருது, தியானம் மட்டும்தான். ஏனென்றால் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்ம கூட பணம் வரவே வராது. ஆனா நம்ம கூட வருது அந்த தியான சாதன பலன் மட்டும்தான். சோ அதனால ஆன்மாக்களான நாம, பரலோகவாசிகளான நாம இந்த உடலை எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறோம், உன்னத லோக பிராப்தி அடைகிறதுக்கும் இன்னும் சத்தியலோகத்துக்கு போய் சேரணும் என்றதுக்கு தான். ஏன் சத்தியலோகத்துக்கு போய் சேரணும் என்றால், மேல் லோகத்துல எந்த லோகத்துல இருந்தாலும் திரும்பி நம்ம இந்த பூலோகத்துல இந்த கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிக்கணும். அதுவே சத்தியலோகத்துக்கு போய் சேர்ந்தால் பிறவி என்றதே இருக்காது, மோட்சம் என்றது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சோ அதனால தியான சாதனை பண்ணணும், புத்தகங்கள் படிக்கணும், சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யணும். அதாவது ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செஞ்சாலும் அதெல்லாமே பரலோக பிராப்திக்காக தான். அந்த மாதிரி வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை. நம்ம பணம் எப்படி சிக்கனமா யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை கூட நாம ரொம்ப சிக்கனமாக நம்ம பயன்படுத்திக்கணும். அது எப்படி வாழ்க்கை எப்படி சிக்கனமா நம்ம பயன்படுத்திக்கணும் என்று ஒரு எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுட்டு இந்த கான்செப்ட் நம்ம முடிச்சுக்கலாம். அதாவது 2 நபர்கள் ஒரு கிராமத்துக்கு போகணும் என்று பயணம் பண்ணிட்டு போவாங்க. ஆனா அவங்க போறதுக்குள்ள பெரிய மழை ரோடு எல்லாமே சேறுமயமாயிடும், அவங்க கால் எல்லாமே அழுக்காயிடும். சோ அவங்க ஒருத்தர் வீட்டுக்கு, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகணும் என்று நினைப்பாங்க இல்லையா, அங்க போவாங்க. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலெல்லாம் அழுக்காயிடுச்சுனால அந்த வீட்டு எஜமானி ஃபர்ஸ்ட் ஒரு நபருக்கு ஒரு செம்பு தண்ணி கொடுப்பாங்க. அந்த தண்ணியில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு செம்பு தண்ணியே அவங்க நல்லா காலு தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு காலு கழுவிட்டு, அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, வாய்ப்பு பிடிச்சிட்டு, கை கால் கழுவிட்டு, அந்த ஒரு செம்பிலேயே எல்லாமே பினிஷ் பண்ணிக்குவாங்க, நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிக்குவாங்க. 2வது நபருக்கு அதே மாதிரி ஒரு செம்பு தண்ணி கொடுப்பாங்க. ஆனா அவங்க தொப்புன்னு கால் மேல ஊத்துக்குவாங்க, அழுக்கு போகாது. திரும்பி 2வது செம்பு போகாது, 3வது செம்பு. எவ்வளவு செம்பு தண்ணி கொடுத்தாலும் அந்த அழுக்கு போகல, ஏன்னா தொப்பு தொப்புன்னு கால் மேல ஊத்திக்கிறாங்க. அந்த வீட்டு எஜமானி மனசுக்குள்ள, என்ன இவங்க எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் கால் கிளீனே ஆகலேன்னு சொல்லி மனசுக்குள்ள அவங்க நினைப்பாங்க. சோ இந்த 2 நபர்கள் போலதான் வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை கூட இருக்கும். நிறைய பேரு, அதாவது சில பேரு தன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சிக்கனமா பயன்படுத்திக்குவாங்க. அதாவது அவங்க ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் புக்திக்காக என்றால் சாப்பாடுக்காக பணம் தேவை இல்லையா, சோ அதனால கொஞ்ச டைம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உலக நன்மைக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வீட்டுக்காக பண்ணிக்குவாங்க. இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க என்றால், புத்தகங்கள் படிப்பாங்க, சஜ்ஜன சாங்கத்தியம் செய்வாங்க, தியானம் செய்வாங்க. தியானம் செஞ்சு மோட்சம் அடைவாங்க, அதாவது சம்சாரத்திலேயே நிர்வாணம் ஆக்கிக்கிறாங்க. ஆனா அதிக பேர் 2வது நபர் போல மட்டும்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது நிறைய பேர் அதாவது சம்பாத்தியம், இந்த நாடு மேல பக்தி, மதம், ஜாதி, இந்த மாதிரி அந்த விஷயங்களுக்கு பின்னாடியே போறாங்க. கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் தான் சாஸ்வதம் என்று, அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை, ஏன் இந்த பூமிக்கு வந்தோம் என்ற அந்த லட்சியத்தை பத்தியே மறந்துட்டு பணத்துக்காகவே, பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையும் வீணாக்கிக்கிறாங்க. அதாவது
கர்மாக்கள் நிறைய பண்றாங்க. கர்மாக்கள் அதிகமாக பண்றதுனால வாழ்க்கையில நிறைய துக்கங்கள் இருக்கும். சோ எத்தனை பிறவி எடுத்தாலும் புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். அதாவது பிறவி எடுப்பாங்க, இந்த மாதிரி கர்மாக்கள் பண்ணுவாங்க, இறந்துடுவாங்க, திரும்பி பிறவி எடுப்பாங்க. சோ இந்த மாதிரிதான் இரண்டாவது நபர் போலயே நிறைய வாழ்க்கையில இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்தால் மனித பிறவி என்றது எவ்வளவு கிரேட் என்றது தெரியும். பாருங்க, எல்லோருக்குமே பாதி நேரம் தூக்கத்துக்கே சரியா போயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் என்ன ஆகுது, நம்ம சம்பாதிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் என்ன ஆகுறது, அதாவது அதுலயே நம்ம வாழ்க்கை முழுவதிலேயே கொஞ்ச நேரம் குழந்தை பருவம் ஆகுறது, கொஞ்சம் முதியோர் பருவம், நடுவுல இருக்கிறது கொஞ்சம் தான். ஆனா அந்த கொஞ்ச டயத்திலேயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அதாவது சம்பாதிக்கிறதுக்காக, நம்மளுடைய கடமைகள் முடிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான டைம் தான். அந்த டைம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அதாவது இஷ்டமாக பேசுறது, இல்லைன்னா தேவையில்லாத புத்தகங்கள் படிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களோ தலை நுழைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளுடைய ஆன்மாவுக்காக, ஆன்ம முன்னேற்றத்துக்காக நாம இங்க எதுக்கு வந்திருக்கிறோம் என்று தெரிஞ்சுட்டு தியான சாதனை பண்ணிட்டு சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணோம் என்றால் அந்த முதல் நபர் போல நம்ம வாழ்க்கையும் நம்ம சரியாக பயன்படுத்திக்குவோம். இல்லை என்றால் இரண்டாவது நபர் போலயே வாழ்க்கையை வீணாக்கிக்கிறோம். அதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்றது போகவே போகாது, அது திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கும். அதாவது பிறப்பு இறப்பு இல்லாத வாழ்க்கை இல்லாம பிறப்பு இறப்பு வாழ்க்கையே தொடர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்கும். சோ அதனால பணம் விஷயத்துல நம்ம எப்படி சிக்கனமாக பணம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கடமையில எல்லாமே முடிச்சுக்கிட்டு நமக்காக நம்ம இந்த பூலோகத்துல நாம எதுக்கு வந்திருக்கிறோம், மனித வாழ்க்கை லட்சியமான அந்த பரலோக பிராப்திக்காக நாம இங்க வந்திருக்கிறோம் என்று தெரிஞ்சுக்கிட்டு யோகிகள் சொன்ன வழியில நாம நடக்கணும். அவங்க சொன்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். நாம பரலோகவாசிகள் இகலோகவாசிகள் கிடையாது என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம செய்ய வேண்டியது தியானம், அடைய வேண்டியது ஞானம் என்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் என்றால் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும்.